லண்டனில் நேரம் இப்பொழுது சரியாக 9:55 ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் 10:55. இது இளையோர் தகவல் துளிகள். புதன்பரப்பின் சிறப்பு நிகழ்வுகளில் ஒன்றான இளையோர் தகவல் துளிகளில் பாகம் 2 இப்போது நாங்கள் இணைய இருக்கிறோம். செய்திகளை உள்வாங்கி பேச இருக்கிறோம். எனவே வந்த ஒழுங்கில் மீண்டுமாய் நான் செய்தியாளர்களை இணைக்கின்றேன், உள்வாங்கி கொள்ளுங்கள். அந்த வகையில் முதலில் வருகிறார் கல்யாணி கமலநாதன். மீண்டுமாய் அவருக்கு வணக்கத்தை சொல்லிக் கொள்வோம். வணக்கம். கல்யாணி கமலநாதன் ஜெர்மனியில் இறந்த அங்கம் 244 தொழி 1. இன்றைய தினம் அங்கோலா நாட்டில் தேசிய வீரர்கள் தினமாகும். இவ்விடுமுறை தினம் அன்டோனியோ அகஸ்டினோ நேட்டோ என்பவரின் பிறந்த தினம் ஆகும். இவர் 1975 ஆண்டில் இருந்து 1979 ஆண்டு வரை அங்கோலா நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார். இவரே அந்நாட்டின் முதல் தலைவர் ஆவார். அவரது அரசியல் ஈடுபாட்டால் இத்தினம் கொண்டு வரப்பட்டது. தொழி 2. 1908 ஆண்டில் இன்றைய தினம் விமான விபத்தில் முதலாவது மனிதர் உயிர் இழந்தார். ரைட் சகோதரர்களில் ஆர்வில் ரைட்டின் வானூர்தி விபத்துக்குள் உள்ளாகியதில் அதில் பயணம் செய்த தோமஸ் செல்ஃப்ரிட்ஜ் என்பவர் கொல்லப்பட்டார். விமான விபத்தில் உயிர் இழந்த முதல் மனிதர் இவரே ஆவார். தொழி 3. செய்தோர ஆய்வின்படி கோடை இறுதி காலம் மற்றும் இலையுதிர் காலத்தில் ஒரு புதிய உயிர் தீங்கு விளைவிக்க கூடிய ஒரு செடி வளரும் செழுமை காலம் ஆகும். அம்ப்ரோசியா என அழைக்கப்படும் இந்த பூ உலகின் வலிமையான ஒவ்வாமைகளை தூண்டுகிறது. ஜெர்மனி மற்றும் அமெரிக்காவில் இது அதிகம் விளைகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்யாணி கமலநாதன் சிறப்பாக 3 செய்திகளை எடுத்து வந்திருந்தார். அவருக்கு முதலில் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு முதலாவது செய்தியில் இன்றைய நாளில் அங்கோலா நாட்டில் தேசிய வீரர்கள் தினமாக இருக்கின்ற விடயத்தை சொல்லியிருந்தார். இந்த விடுமுறை தினம் எதற்காக வந்தது என்று கேட்டால் அன்டோனியோ அகஸ்டின்ஹோ நேட்டோ என்பவரின் பிறந்த தினம் ஆகும் என்பதை சொல்லி இருக்கின்றார். இவர் யார் என்று கேட்டால் 1975 ஆண்டிலிருந்து 1979 ஆண்டு வரை அங்கோலா நாட்டில் ஜனாதிபதியாக இருந்தவர் இவர்தான். அந்த நாட்டின் முதல் தலைவரும் கூட இவர்தான். எனவே அவரது அரசியல் ஈடுபாட்டின் காரணமாக இந்த தினம் அங்கோலா நாட்டில் தேசிய வீரர்கள் தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது என்ற செய்தியை முதலாவது செய்தியில் சொல்லியிருந்தார். இரண்டாவது செய்தி, விண்வெளியில் முதல் ஒருவர் உயிர் இழந்திருக்கிறார் என்ற செய்தி. இன்றைய நாளில் தான் உயிர் இழந்திருக்கிறார். 1908 ஆண்டில் இன்றைய தினம் விமானம் விபத்துக்குள்ளாகி முதலாவது மனிதர் உயிர் இழந்திருக்கிறார். ரைட் சகோதரர்களில் ஆர்வில் ரைட்டின் வானூர்தி விபத்துக்குள் உள்ளாகியதில் அதில் பயணம் செய்த தோமஸ் செல்ஃப்ரிட்ஜ் என்பவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். விமான விபத்தில் முதலில் உயிரிழந்த மனிதர் இவர் ஆவார் என்பதற்காக இன்றைய நாளில் அந்த ஒரு தினமும் சொல்லப்பட்டிருக்கிறது செய்தியில். மூன்றாவது செய்தி, இப்போது கோடை காலத்தின் இறுதி கட்டங்களுக்குள் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். இலையுதிர் காலத்தில் ஒரு புதிய தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு செடி வளர்ந்து இருக்கிறதாம். அம்ப்ரோசியா என அழைக்கப்படும் இந்த பூ உலகில் நிறைந்த ஒவ்வாமைகளை, வலிமையான ஒவ்வாமைகளை ஏற்படுத்த தூண்டும் ஒரு செடியாக இது வளர்ந்திருக்கிறது. ஜெர்மனியில் மற்றும் இது அமெரிக்காவில் இது அதிகம் விளைகிறது என்ற செய்தியை சொல்லியிருந்தார். அம்ப்ரோசியா என்று ஒவ்வாமையை ஏற்படுத்தும் ஒரு செடி இனம் வளர இருக்கிறது என்பதை சொல்லியிருந்தார். 3 செய்திகளை தந்திருந்தார் கல்யாணி கமலநாதன். மிக வாழ்த்துக்களை அவர் பக்கமாக இணைத்து கொண்டபடியே தொடர்ந்து வருகிறார் தினாவின் செய்திகளை உறவுகள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள், எனக்கு கேட்கக்கூடியதாக இல்லை என்பதால். எல்லோருக்கும் வணக்கம். தினா சண்முகநாதன், சுவிஸ் பாசில். தகவல் 57. தகவல் 1. பிரத்தனில் ஒரு சிறுவனை ஃபுட்பால் விளையாடும் போது தலையில் அடித்து
மயங்கி விழுந்து விட்டார். அடித்தவரின் பெயர் தெரியவில்லை. தகவல் 2. டூரிஸ்டை அதிகமாக திருடுவது டாப் 10 இடங்கள்: பார்சலோனா, பாரிஸ், மைலாந்து, பால்மா டி மல்லோர்கா, லண்டன், பெர்லின், ரோம், ஆம்ஸ்டர்டாம், மத்ரித், இபிசா. ஸ்டாட். நாடுகள்: இத்தாலியன், ஸ்பானியன், பிரான்கிரைச், டொய்ச்லாந்து, USA, österreich, großbritannien, தாய்லாந்து, கிரீன்லாந்து, போர்த்துகல். நன்றி, வணக்கம். தினா, மன்னித்துக் கொள்ளுங்கோ ராசா, எனக்கு ஒன்றுமே கேட்கவில்லை. ஒரு செய்தியையும் கூட என்னால் உள்வாங்கிக் கொள்ள முடியவில்லை. அது காற்றலையில் வரும்போது மற்றவர்கள் உள்வாங்கி இருப்பார்களா என்பதை நான் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன். தினா, என்ன நடக்கிறது? தினாவின் பக்கம் உற்சாகம் குறைந்து கொண்டே வருகிறது. தினாவுக்கு என்ன செய்யலாம்? தினாவை பதிவை அழகாக செய்திருக்கின்றார். வெளியில் உட்கார்ந்து சிறப்பாக பதிவு செய்திருக்கின்றார். செய்தி தேடி இருக்கிறார். காணொளியை அமைத்திருக்கிறார். இதெல்லாம் செய்துட்டு சத்தம் மட்டும் வெளியே வராமல் இருந்தால் எப்படி தினா? என்ன செய்யலாம்? தினாவுக்கு நாங்கள் ஏதாவது செய்யத்தான் வேண்டும். செய்தியை உள்வாங்கிறதுக்கு கஷ்டமா இருந்தது தினா. எனக்கு ஒன்றுமே கேட்கல. எழுத்து வடிவத்தையாவது நீங்கள் அனுப்பி வைத்திருந்தால் நான் கொஞ்சம் உள்வாங்கி இருப்பேன். ஆனால் முடியவில்லை. மற்றவர்களுக்கு கேட்டிருந்தால் அதை சரிபார்த்துக் கொள்ளுங்க. நான் மீண்டுமாய் சொல்வது என்னென்றால், திவீனாகட்டும், தினாவாகட்டும், ஏன் நான் ஆகட்டும், எல்லாருக்கும் தான் பதிவு செய்துவிட்டு ஒரு முறை நீங்களே கேட்டு பாருங்கள். சத்தம் சரியாக வருகிறதா? எல்லாம் சரியாக இருக்கிறதா? நான் தேடியவைகளை சரியாக சொன்னேனா? இதை ஒரு முறை சரி பார்த்து கொள்ளுங்கள். மட்டுமல்ல, நீங்கள் யூடியூபில் ஏற்றிவிட்டு மீண்டும் ஒரு முறை சரி பாருங்கள். அப்படியே அதை ஏற்றினால் கடமை முடிந்து விட்டது, பப்ளிஷை அமைக்கினால் எல்லாம் முடிந்து விட்டது, அந்த லிங்கை எடுத்து காப்பி பண்ணி அனுப்புறது இது அல்ல. நீங்கள் ஒரு முறை கேட்டு பாருங்கள். உங்களது ஆக்கத்தை பப்ளிஷ் பண்ணிவிட்டு ஒரு முறை கேளுங்கள். உங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருக்கிறதா? சத்தம் வந்து இருக்கிறதா? வரவில்லையா? அல்லது பிரைவேட்ல போட்டு நீங்கள் பப்ளிஷ் பண்ணி இருக்கிறீங்களா? அது மற்றவர்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறதா என்பதையெல்லாம் ஒரு முறை சரி பார்க்க வேண்டும். பார்த்துவிட்டு தான் அதனை நீங்கள் அனுப்ப வேண்டும். அது சரி வரவில்லையா, அதனை டிலீட் பண்ணுங்க. பண்ணிவிட்டு மீண்டுமா ஒரு முறை பதிவு செய்து ஏற்றுங்க. இல்லை என்றால் உங்களது நேர விரயம் மட்டும்தான் இருக்க போகிறதே தவிர ஒன்றுமே உங்களுக்கும் பயன் இருக்காது. அதை நீங்கள் நேரத்தை மிக செலவழித்திருக்கிறீர்கள், அதை செய்யறதுக்கு தேடலுக்கு செலவழித்திருக்கிறீர்கள், ஆனால் பயன் இருக்காது. அப்போ புண்ணியம் யாருக்குமே இல்லை. எனவே எல்லாரும் தான் எதை ஏற்றினாலும் கூட ஒரு முறை நீங்கள் அதனை பார்த்து கொள்ளுங்கள், பார்த்து கொண்டு அனுப்புங்கள். சும்மா மெனக்கெட்டு விட்டு ஒன்றுமில்லாமல் போவது ஒன்றும் நல்லதில்லை என்பதை சொல்லிக்கொண்டு, திவினின் ஆக்கத்தில் நோ சவுண்ட் இல்லை. எனவே திவின், திருப்பி நீங்க அனுப்பி வைத்துக் கொண்டால் உங்கள் ஒளியை மட்டுமாவது, அதாவது சத்தத்தை மட்டுமாவது அனுப்பி வைத்துக் கொண்டால் என்ன செய்தி நீங்க தந்திருக்கிறீர்கள் என்பதையாவது தெரிந்து கொள்ளலாம். எழுத்து வடிவமாவது அனுப்பி இருந்தால் அதனை நானாவது வாசித்திருப்பேன். ஆனால் அதுவும் இல்லை. எனவே திவினின் செய்தியிலும் சத்தம் இல்லாதால் அதனை தர முடியவில்லை. தொடர்ந்து வருகின்றார் சாம்பவி தவக்குமார். அவரை அழைத்துக் கொள்வோம் உற்சாகமாக. வணக்கம். தகவல்துளிக்காக இணைந்திருப்பது சாம்பவி தவக்குமார். ஆக்கம் 178, 14/9/2014, துளி 1. மேற்கு ஆப்பிரிக்காவில் இருக்கும் எபோலா நோயை எதிர்த்து ஃபைட் செய்ய $1 பில்லியன் தேவைப்படுகிறதென்று UN கூறுகிறது. இந்த நோய் மிக விரைவாக பரவுவதால் சென்ற மாதத்து தேவைப்பட்ட பணத்தை விட இந்த மாதம் 10 மடங்கு அதிக தேவைப்படுகிறது. அதாவது சென்ற மாதம் $100 மில்லியன் தேவைப்பட்டது. ஆனால் இந்த மாதம் 10 மடங்கு அதிகரித்து $1 பில்லியன் தேவைப்படுகிறது. இபோலா என்ற கொள்ளை நோயால் இந்த வருடம் மட்டுமே 2462 மக்கள் இறந்து விட்டார்கள். ஆப்பிரிக்காவில் உள்ள கினி நாட்டில் ஆரம்பித்து அதன் பக்கத்து நாடாக இருக்கும் சேரா லியோனே மற்றும் லிபேரியா நாட்டுக்கு இப்போது பரவிவிட்டது. துளி 2. உலகின் அதிக பெரிய மலைக்காடாக இருக்கும் அமேசான் மலைக்காட்டினுள் பிரேசில் பெரிய அப்சர்வேஷன் டவர், அதாவது கவனிப்பு கோபுரம் கட்டுகிறது. 325 மீட்டர்ஸ் உயரமாக கட்டுவதற்கு முயற்சிக்க போகிறார்கள்.
அமேசான் மலைக்காடு போன்ற பெரிய மலைக்காடுகள் காற்றினில் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை நீக்க மிகவும் உதவுகிறது. இந்த கவனிப்பு கோபுரத்தால் சேர்க்கப்படும் தகவல்கள் மூலம் கிரீன்ஹவுஸ் வாயுகளை பற்றிய புரிந்துணர்வை வளர்த்து கொள்ளவும் காலநிலை வேறுபாடு பற்றி அதை அறிந்து கொள்ளவும் பிரேசிலியன் மற்றும் ஜெர்மன் விஞ்ஞானிகள் விரும்புகின்றார்கள். நன்றி, வணக்கம். சாம்பவி தவகுமார் தன்னுடைய வாரம் 178 இணைந்திருந்தார். இபோலா நோய் உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் ஆப்பிரிக்க நாடுகளில் பரவி வரும் வெகு சீக்கிரமாகவே பரவி கொண்டிருக்கும் நோய் தான் இபோலா. இந்த இபோலா நோய் பற்றி சொல்லியிருந்தார். மேற்கு ஆப்பிரிக்காவில் இந்த இபோலா நோயை எதிர்த்து ஃபைட் பண்றதுக்கு $1 பில்லியன் தேவைப்படுகிறது என்று UN அமைப்பு கூறியிருக்கிறதாம். இந்த நோய் மிக 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 சீக்கிரமாக விரைவாக பரவுவதால் சென்ற மாதத்தில் இதனை எதிர்ப்பதற்கு இதனோடு ஃபைட் பண்றதுக்கு தேவைப்பட்ட பணத்தை விட இந்த மாதம் 10 மடங்காக அதிகரித்து அதிகமான பணம் தேவைப்படுகின்றது என்று சொல்லி இருக்கின்றார். அதாவது சென்ற மாதத்தில் $100 பில்லியன் தேவைப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த மாதம் 10 மடங்கு அதிகரித்து $1 பில்லியன் தேவைப்படுவதாக சொல்லி இருக்கின்றார் செய்தியில். இபோலா இந்த கொள்ளை நோயால் இந்த வருடம் மட்டுமே எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் என்று கணக்கு போட்டு பார்த்தால் 2461 பேர் மக்கள் இறந்திருக்கிறார்கள். இது ஆப்பிரிக்காவில் கினியா நாட்டில் ஆரம்பித்து அதன் பக்கத்து நாடாக இருக்கும் அயல் நாடுகளுக்கும் பரவி இருக்கிறது. சியரா லியோன் மற்றும் லைபீரியா போன்ற நாடுகளுக்கும் இது பரவி இருக்கிறது. ஆப்பிரிக்காவில் தொடங்கி அண்டை அயல் எல்லாம் பரப்பி விட்டு இருக்கின்றார்கள். பரப்பி விடவில்லை, அது பரவி இருக்கிறது இந்த இபோலா என்னும் உயிர்கொல்லி கொடிய நோய். எனவே இதற்கான செலவுகள் அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. இதனோடு ஃபைட் பண்ணி இதன் உத்வேகத்தை குறைப்பதற்கு நிறைய பணம் தேவைப்படுகின்றது என்ற செய்தியை சொல்லி இருக்கின்றார். இரண்டாவது செய்தி, உலகின் பெரிய மலைக்காடாக இருக்கும் அமேசான் மலைக்காடு பற்றி சொல்லியிருந்தார். இது இங்கு பிரேசில் ஒப்சர்வேஷன் டவர், அதாவது கவனிப்பு கோபுரம் ஒன்றை கட்டி இருக்கின்றதாம், கட்டுகிறதாம். இது 325 மீட்டர் உயரமாக கட்டுவதற்கு முயற்சிக்கின்றார்கள். அமேசான் மலைக்காடுகள் சூழலை சுத்தப்படுத்துகின்றது. காற்றில் இருக்க கார்பனீர் ஆக்சைடை, இந்த வாயுவை நீக்குவதற்கு இது உதவுகிறது. இந்த கவனிப்பு கோபுரத்தில் இருந்து செய்யப்படும் தகவல்கள் மூலம் கிரீன் ஹவுஸ் வாயுகளை பற்றிய புரிந்துணர்வு வளர்த்து கொள்ளவும் இது காலநிலை வேறுபாடு பற்றி தெரிந்து கொள்ளவும் இது உதவியாக இருக்கும் என்று இரண்டாவது செய்தியில் சொல்லி இருக்கின்றார் சாம்பவி தவக்குமார். சாம்பவிக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்தவர் வருகிறார். அடுத்தவர் எழுத்து வடிவம் அனுப்பி இருக்கிறார். ஆனால் வித்தியாசமான ஃபோன்ட், அதனால் அதனை திறக்க முடியவில்லை, படிக்க முடியவில்லை. சாகித்யா, என்ன நடந்தது? என்ன ஃபோன்ட்ல நீங்க இன்றைக்கு எழுதினீங்க? அது வித்தியாசமாக இருக்கிறது, அதனை எங்களால் திறக்க முடியவில்லை. எனவே அடுத்த முறை நீங்கள் வளமையாக எப்படி செய்தீர்களோ அப்படி செய்யுங்கோ என்று சொல்லிக்கொண்டு, அல்லது எல்லாருமே பாவிக்கக்கூடிய ஃபோன்ஸ் இருக்கிறது தானே, அதனோடாக நீங்கள் உங்கள் எழுத்து வடிவத்தை அனுப்பி வைத்துக் கொள்ளலாம். எனவே சாகித்யா, உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம் மீண்டுமாய் 178வது வாரத்தோடு. வணக்கம். தவத்திற்கு இணைந்து கொள்வது சாகித்ய தவக்குமார். அக்கம் 178 துளி 1. யுகேயின் பொதுமக்களுக்கான ஆரோக்கிய அமைப்பு ஆகிய NHS-இன் மேல் கடந்த வருடத்தில் பல குற்றச்சாட்டுகள் இருந்தன. இப்போது NHS-இன் கவனிப்பு மிகவும் பயனற்றதாக இருப்பதால் ஒவ்வொரு வருடமும் 10,000 மக்கள் இறந்து விடுகின்றார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது NH வைத்தியசாலையின் கவனிப்பதன் தரம் மிக குறைவாக இருப்பதால் 10,000 மக்கள் ஒவ்வொரு வருடம் இறந்து விடுகின்றார்கள் என்று கேர் குவாலிட்டி கமிஷன் எனும் ஆணைக்குழு தெரிவித்தது. NHS இவ்வாறான குற்றச்சாட்டுகள் கிடைக்காமல் இருப்பதற்கு அவர்கள் கவனிப்பின் தரத்தை இன்னும் அதிகரித்து நோயாளிகளுக்கு உதவ வேண்டும். துளி 2. ஆஸ்திரேலியாவில் உள்ள தங்க மீனுக்கு மூளையில் அறுவை சிகிச்சை செய்திருக்கின்றார்கள். அதாவது ஜோர்ஜ் எனும் பெயருடைய இத்தங்க மீனுக்கு மூளையில் கட்டி இருந்தது.
இதனால் மெல்போர்ன் நகரில் வாழும் ஜார்ஜ் த கோல்ட்ஃபிஷின் உரிமையாளர் 125 பவுண்டுக்கு மூளை அறுவை சிகிச்சை அவரின் தங்க மீனுக்கு செய்ய தீர்மானித்தார். இவ்வறுவை சிகிச்சையை வெற்றியாக டாக்டர் ரிச் 45 நிமிடத்துக்குள் முடித்தார். இவ்சிகிச்சையினால் 10 வயதான ஜார்ஜ் தங்கமீன் இன்னும் 20 வருடங்கள் வரை வாழ முடியும். நன்றி, வணக்கம். இரண்டு செய்திகளை அழகாக எடுத்து வந்திருந்தார் சாகித்யா தவக்குமார். முதலாவது செய்தியில் NHSின் பக்கமான குற்றச்சாட்டை, முறைப்பாடுகளை அவர் சொல்லியிருந்தார். NHSின் பக்கமாக நிறைந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றதாம். இவர்கள் நோயாளிகளை கவனிப்பதில்லை, முறையான கவனிப்பு இல்லை என்பதால் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்திருக்கிறார்கள் என்றும், ஒவ்வொரு வருடமும் 10,000 மக்கள் இருக்கின்றார்கள் என்றும், இதிலிருந்து தவிர்த்து கொள்வதற்காக NHS என்ன செய்ய வேண்டும் என்றால் அதிக அளவு கவனிப்பை மக்களின் பக்கமாக எடுக்க வேண்டும். அப்படி செய்யும் பட்சத்தில் தான் NHSின் பக்கமாக இருக்கின்ற குற்றச்சாட்டுகள் முடிவுக்கு கொண்டு வரலாம் என்பதை சொல்லி இருக்கின்றார். இரண்டாவது செய்தி, ஒரு மீனுக்கு அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறது. மூளையில் ஏதோ அவருக்கு கோளாறு போல, மூளையில் ஏற்பட்ட ஒரு கட்டி காரணமாக அவருக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்றிருக்கின்றது. ஜார்ஜ் எனும் மீன், இதற்காக அந்த உரிமையாளர் செலவழித்திருக்கும் தொகை 125 பவுண்ட்ஸ்களாக இருக்கின்றது. இது ஆஸ்திரேலியா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தங்க மீன், கோல்ட்ஃபிஷ் ஆக இருக்கிறது. இப்போ இவர் 45 நிமிடத்தில் இந்த சத்திர சிகிச்சை செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. இவருக்கு ஏற்கனவே 10 வயதாக இருக்கிறது. இன்னும் 20 வருடங்கள் இவர் உயிர் வாழ்வார் என்ற செய்தியை சொல்லியிருந்தார் சாகித்யா தவக்குமார். அவருக்கும் நிறைந்த வாழ்த்துக்கள். சிறப்பாக இன்று இணைந்து கொண்டவர்களாக கல்யாணி கமலநாதன், திவின் சண்முகநாதன், தினா சண்முகநாதன், சாம்பவி தவக்குமார், சாகித்யா தவக்குமார் ஆகியோர்கள் இருக்கின்றார்கள். எனவே இணைந்து கொண்ட அத்தனை செய்தியாளர்களுக்கும் நிறைந்த வாழ்த்துக்களை பாமுகத்தினூடாக இணைத்துக் கொண்டபடியே நாங்கள் தொடர்ந்து வாசிப்பு அரும்பை பார்த்து கொண்டு பேசலாம். அதனைத் தொடர்ந்து கவி அரும்பு நிகழ்வுகளுக்குள்ளும் இணைந்து கொள்ளலாம்.